பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கிச்சனுக்கு வந்த உடனேயே என்ன ஏது இவங்கள கவனிக்கணும். இவங்களுக்கு நான் இப்போ பிஸ்கெட் கொடுத்தாச்சு, சாதம் வடித்து அதுவும் கொடுத்தாச்சு. திருப்பியும் கத்திக்கிட்டு ஏதாவது என்ன செய்ய இப்போ கோவப்பட்டு போயாச்சு. அதுக்கேடவிட எங்கள் மங்கம்மா இருந்துக்கிட்டு நீ வெளியுள்ளவங்கள கவனிச்சிக்கிட்டு இருக்கா. அடி வெளியுள்ளவங்க இல்லடி, அவங்க நம்ம முன்னேறுன்னு சொன்னால் கேட்கறது இல்லை. எனக்கு நீ ஏதாவதுதான், இவளுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு, இவளும் ஏதாவதுன்னு கேட்கா. பாருங்க, கோவப்பட்டு பேசின உடனே இந்த பக்கம் மறைஞ்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. நான் சமையல் வேலையை பார்ப்பானா, இவளை பார்ப்பானா, இவங்கள பார்ப்பானா, என்னதான் வேணும் உங்களுக்கு? இப்போ போட்டுன்னு கொஞ்சம் முறுக்கு கொடுக்க போகிறேன். இந்த முறுக்கை கடிச்சு என் 2 பல்லு உடஞ்சிட்டு. இப்போ இவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். இங்கே இவ்வளோ சாப்பாடு வச்சாச்சு, இது வேண்டாம். பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு, வடித்த சோறு வச்சாச்சு, ஃப்ரைட் ரைஸ் வச்சாச்சு. இப்போ திருப்பியும் கத்திட்டு இருக்காரு. இப்போ அதனால் தண்ணியும் வச்சாச்சு. இப்போ முறுக்க வைப்போம், எடுத்துகிட்டு போட்டோம். என்னதான் கேட்காங்கன்னு தெரியல எனக்கு. இந்தாங்க சாமி, முறுக்காவது சாப்பிடுங்க. அடப்பாவமே, தண்ணி தீர்ந்து போச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான தண்ணி பிடிச்சி வச்சு பனிப்பி. இப்போ தண்ணியும் கொடுத்தாச்சு. இப்போ என்னதான் அவருக்கு வேணும்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் எதுவும் சாப்பிட கொடுத்தா தனியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. மனுஷங்களும் இப்படி இருந்து ஒற்றுமையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். கத்தி பார்த்துட்டு யாரும் வரலன்னு, சரி நீங்கள் வரலன்னா போங்கடா, எனக்கு பவானி லைஃப் ஸ்டைல் கொடுத்த சாப்பாடை நானே தனியாக சாப்பிட்றேன்னு இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் வீட்டிலலாம் அப்படி காக்கா காலையில் வருமா சொல்லுங்கள். என் வீட்டில் காலையில் எழுந்து நான் கடைக்கு வேலைக்கு போகிற வரைக்கும் இவங்க ஏதாவது கேட்பாங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். காக்காவுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இவங்களுக்கு எப்படி தான் தெரியல, பவானி சமையல் பண்ணிட்டா பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க சாப்பிட்லான்னு வந்தாச்சு. நம்ம ஸ்டோரி, நம்ம காக்கா ஸ்டோரி. தினம் காலைல வருவார், பிஸ்கெட் கொடுப்பேன், முறுக்கு கொடுப்பேன், சோறு கொடுப்பேன், பழையது கொடுப்பேன். என்கிட்ட என்ன இருக்கோ அன்பாக கொடுப்பேன். அன்பாக வாங்கிட்டு போய் அவர் சாப்பிட்டது போதாதோ இல்லாமல் பவானி லைஃப் ஸ்டைல் நீ சாப்பிட்டியான்னு கேட்பாரு. ஆனால் அந்த நாள் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பேன்ல, டீ கொடுக்க முடியாதுல்ல, அதனால் சாப்பிட்டுட்டு தேங்க்யூ வெரி ஸோ மச் சொல்லிவிட்டு அவங்களும் போவாங்க. கத்தி நிற்கார் பாருங்க. நானும் வெல்கம் யூன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிப்பேன். நீங்களும் இப்போ எனக்கு லைக் பண்ணுவீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா, ஆதரவு தருவீங்களா? உங்கள் வீட்டுக்கு காக்கா குருவிலாம் வருமானு சொல்லுங்கள். என் வீட்டில் சிட்டுக்குருவியும் வரும், புறாவும் வரும். எது வருதோ வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி இருக்கிறத கொடுத்து அவங்க மனசை திருப்திப்படுத்தி வழி அனுப்பு. அவங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீ நல்லா இரு தாயி, உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உன் பேத்தி நல்லா இருக்கணும், உன் குடும்பம் இன்னும் பெருசாகணும்னு சீரும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்திட்டு போவாங்க. பாய். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.